கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. பராசக்தி என் அருமையான சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு 16 செல்வத்தை பரிபூர்ணமாக தந்தருளட்டும். நிச்சயமாக அன்னையுடைய பேரருள் எல்லாருக்கும் கிடைக்கும். நண்பர்களே, வாழ்க்கையில் நம்ம ரொம்ப எளிமையாக சில நல்ல விஷயங்களை நம்ம அடைஞ்சே தீரணும். எல்லோரும் எல்லா விஷயத்தையும் பெற முடியும். எங்களுக்கு இந்த ஜாதகத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் அது நடக்கும், இப்படி ஒரு சூழ்நிலை இல்லைன்னா அது நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லோரும் எல்லா சூழ்நிலைகளையும் பெற முடியும். அந்த எல்லா சூழ்நிலைகளையும் பெறணும் அப்படின்னா நம்ம ஜாதகம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். ஜாதகத்தில் சில சிறப்பு தருணங்கள் நல்லா இருந்ததுன்னா நம்ம லைஃப்பை யாராலையுமே பீட் பண்ண முடியாது. நம்ம எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லேயும் நம்மளால் சக்ஸஸாக வந்துடலாம். ஆனால் அந்த சிறப்பான தருணம் வரணும்னா நாம் என்னென்ன செய்யணும், எப்படி நம்ம ஜாதகம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தருணத்தில் வரோம். இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு வீடு வாங்கணும், நம்ம ஒரு வீடு கட்டணும், எனக்கு ஒரு மனை கண்டிப்பாக யோகம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணமும். இதையெல்லாம் விட எல்லோரும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு கடன் இல்லாமல் நான் இருக்கணுங்க, நான் தலைக்கு மேலே எனக்கு கடன் போயிடுச்சு, இந்த கடன் தொந்தரவுகள் எனக்கு முழுமையாக விலகணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி எல்லாரும். வீடு கட்டணும், கடன் வாங்கணும், இந்த கடன் வாங்கிட்ட அதை அடைக்கணும். ஏன்னா இன்றைக்கி கடன் வாங்காமல் வீடு கட்ட முடியாது, அந்த கடனை அடைக்கணும். தலைக்கு மேலே சில பேர் தொழில் ரீதியாக கடன் ஏற்பட்டுடும், ஒன்றுமே பண்ண முடியாது. தலைக்கு மேலே போனால் வெள்ளம் வந்துடுச்சு, எதுவுமே மிச்சம் இல்லைங்கிற மாதிரி ஆயிட்டு இப்போது கடன் அடைக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஆசை, பூமி வாங்கணும், வீடு கட்டணுங்கிறது. இப்படி தான் எல்லாரோட எண்ணங்களும் இருக்குது. அப்போ நடக்குமா நடக்காதா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், மற்றவங்கள எப்படி நம்ம அணுகுமுறை பண்ணணும், ஒவ்வொரு ராசிக்காரவங்களும் எந்த ரூட்டை பிடிச்சா இந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழில் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், யாருக்காக அப்படின்னு ஒரு பாட்டு வரும். யாருக்காக அப்படின்னு பார்த்துருங்களா? பழைய படம். நிறைய நேரங்களில் நம்ம இந்த லைஃப்பை பார்த்து, யாருக்காக இந்த லைஃப், யாருக்காக நான் போகிறேன், யாருக்காக வாழ்கிறேன், இது மாதிரி நமக்குள்ளே பல கேள்வி வரும். சில நெருக்கடிகள், சில பிரச்சனைகள், இதுக்குள்ளே அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருப்போம். கடகராசி எத்தனை தத்தளிச்சாலும் நீந்தி நீந்தி வரக்கூடிய பெரிய பலத்தை கடவுள் கொடுத்து வச்சுருக்காரு. நீச்சல் தெரிஞ்சவனுக்கு தானங்க கடலில் தூக்கி போடுறான் ஆண்டவன். நீச்சலே தெரியலன்னா கடலுக்குள்ளே தூக்கி போட மாட்டான் ஆண்டவன். நல்ல கவனிங்க. கடல் தொழில் பார்க்குறாங்க என் சகோதர சகோதரிகள்லாம், கடல் தொழிலுக்கு கணவனை அனுப்பி வைக்கிறாங்க என் சகோதரிகள்லாம். நீச்சல் தெரியறதுனால தானே அனுப்பி வைக்கிறாங்க. இந்த கடவுள் நீச்சல் தெரியறதுனால கடல் தொழிலுக்கு ஆண்டவன் அவங்களை அனுப்புகிறான். இந்த வாழ்க்கைங்கிற கடலும் அப்படி தான். இந்த வாழ்க்கைங்கிற கடலில் எத்தனையோ என் கடகராசி குடும்பங்கள், என் சொந்தங்கள், நீங்கள் இப்போ எதிர்நீச்சல் அடிக்கிறதுக்கே தயாராகிட்டீங்க. ஆமாம், ஆண்டவன் போட்ட கணக்கு தப்பாகலை. அதில் இப்போ உங்கள் கணக்கு சக்ஸஸ் ஆக போகுது. ஒரு 122 டேஸில் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கல், மாபெரும் ஒரு விசேஷம் நடக்க போகுது. ஒரு சர்ப்ரைஸ். நம்ம ஆட்டம் ஒரு மாற்றி ஆட போகிறோம். இந்த ஆட்டம் ஒரு ரணகலமாக இருக்க போகுது. கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உங்களோட ஆட்டம் போடக்கூடிய நேரம் தான் இது. கடவுள் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறார். கடவுள் உங்கள்கிட்ட பேச போகிறார். இது உண்மை. இந்த 122 டேஸ் நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரம்.
இந்த நேரங்களை நீங்கள் தயவு செய்து நல்லா பயன்படுத்திங்க. சில வீண் பிரச்சனைகளில் கிட்டக்க கூட போகாதீங்க. யாராவது உங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசலாம், அந்த பக்கமே போகாதீங்க. கடகராசிக்காரர்கள் பொருளாதாரத்தை சரி கட்ட போகிறீங்க. பிளான் பண்ணி பொருளாதாரத்தில் இறங்க போகிறீங்க. இந்த செலவு இதுக்கு எல்லாத்துக்கும் பணத்தை எடுத்து வைக்க போகிறீங்க. எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி பணத்தை எடுத்து வைக்க போகிறீங்க. இதுக்கு இவ்வளோ, இதுக்கு அவ்வளோ. இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் கணக்கு பார்க்காம விட்டுட்டோம், இப்போ கணக்கை பார்த்து அடிக்கிறோம். இதுதான் கடகத்தோட இந்த நிலை. தேவையில்லாத செலவை தூக்கி தள்ளி போட போகிறோம். பிளான் பண்ணுறீங்க, கண்டிப்பாக பண்ண போகிறீங்க. இதான் நடக்க போகுது இந்த 4 மாதத்தில். தேவையான செலவு இப்போ என்ன, தேவையில்லாத செலவு என்ன, சேர்க்க போகிறீங்க. பணத்தை சேர்க்க போகிறீங்க. பூமி வாங்க போகிறீங்க. பூமி யோகம், பிரத்யேகமாக பூமியோட லாபம், ஒரு ஆனந்தமாக ரொம்ப நாள் ஒரு சந்தோஷம். இந்த இடத்துல நான் ஒரு இடம் வாங்கணும்யா, இந்த இடத்துல நான் வீடு கட்டணும்யா, இந்த இடத்துல நான் யாருன்னு என்னை காட்டணும்யா அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கான தருணம் கடகராசிக்கு. கடவுள் அதுக்கான என்ன சொல்லுவாங்க, சிகப்பு கம்பளத்தை விரித்து உங்களை வரவேற்கிறார். ஆமாம், இதுதான் உண்மை. கையிருப்பு இன்னும் அதிகப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இப்போ உங்களுக்கு உதவி பண்ண போகிறாங்க, உங்களுடைய ஃபேமிலி உதவி பண்ண போகிறாங்க, கடவுள் உதவி பண்ண போகிறாரு. மிகப்பெரிய சாதனைகள்லாம் படைக்க போகிறீங்க. உங்கள் கனவுகள் நிறைவேற போகுது. 120 days, இந்த 122 days வந்து உங்கள் லைஃப்பில் சர்ப்ரைஸ், மிராக்கல், இந்த மகிழ்ச்சியை அதிகப்படுத்துவதற்கான நல்ல காலம். பல நாள் போட்ட திட்டம், கனவுகள் ஜெயிக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வீக சிந்தனைகள் மேலோங்கும். கடகத்திற்கு பல திட்டங்களை ஜெயிக்க போகிறீங்க. கொஞ்சம் தலை சூடு ஏற்படும், அதை மட்டும் குறைச்சிக்குங்க. அதில் எதுவும் கத்திர வேண்டாம். ஏதாவது நம்ம கொஞ்சம் பொறுமை இந்த இடத்துல தேவை. ஹனுமான் வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயர், இந்த 4 மாதம் ஆஞ்சநேயரை பிடிச்சிங்க. வாயு புத்திரன், ராம ஜெயம்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை எழுதுங்க. ராம பக்தனை வணங்குங்க. வாயுபுத்திரன் தான் இப்போ உங்களுக்கு பலசாலி, தான் உங்களுக்கு பலத்தை கொடுக்குறான். அதனால் ஹனுமான் வழிபாடு செய்யுங்க. கடகம் சிறப்பாக இருப்பீங்க. இந்த 122 days உங்கள் லைஃப்பில் எதிர்பாராத லட்சங்களை குவிக்க போகுது. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த வாழ்க்கை ஒரு கிரிக்கெட். இந்த வாழ்க்கை ஒரு கிரிக்கெட்டு தான். இப்போ இந்த கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 விதமாக நம்ம இந்த கிரிக்கெட்டை பார்க்கணும். ஒரு பால் வந்து ஒரு பவுலர் போடுறாருன்னா அவர் எடுத்தவுடனே அவர் 6 அடிக்கணும்னு தான் நினைப்பார். எந்த பவுலராக இருந்தாலும் 6 அடிக்கணும், இந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது, நம்ம திறமையை காட்டணும் அப்படின்னு தான் அந்த பால் வந்து வருவார். அவர் முதல் ஒரு ரவுண்டு இப்படி எடுக்கும்போது அந்த லைனில் தான் வருவார். அந்த நேரத்தில் அவருடைய திங்கிங் என்ன இருக்கும், யாரெல்லாம் எப்படி நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பார். அப்போ ரொம்ப கடுமையாக இருந்ததுன்னா 6 அடிக்க முடியலைனாலும் 4 அடிக்கணுங்கிற எண்ணம் வரும். இல்லைன்னா மேக்சிமம் நம்ம நோ பால் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் அவுட் ஆகிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார். ஒரு காலகட்டம் வருது, முடியல, அடித்தா 6 இல்லைன்னா அவுட்டு, பரவாயில்லடா அப்படின்னு நினைக்கிற காலம் வரும் பொழுது அவருக்கு தைரியம் வந்துடும். அதில் தான் நிறைய 6 அடிக்கிறதெல்லாம். என்றைக்குமே பயந்துக்கிட்டு வாழ்க்கையில் பால் போட்டோம்னா நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியாது ப்ரோ சிஸ்டர்ஸ். உண்மையிலேயே இதுதான். தைரியமாக பால் போடணும். அடிக்கிறதெல்லாம் 6 தான், தவறுனா 4, அவுட்டே கிடையாது. இதுதான் வாழ்க்கை. தைரியம் ஒரு மனுஷனுக்கு பிறக்கணுங்க. ஜாதக கட்டங்கள் ஒரு பக்கம், தசா புத்தி ஒரு பக்கம், கிரக நிலைகள் கோச்சாரம் ஒரு பக்கம். இது 3ஐயும் நம்ம பேஸ் பண்ணும் பொழுது நமக்கு முதல்ல இருக்கிறது தைரியம்தான் வேணும். என்ன திசை நடந்தாலும், என்ன புத்தி நடந்தாலும், கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தாலும், நம்ம கட்டத்தில் பிறப்பு கட்டத்தில் எப்படி கிரகங்கள் இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் தைரியமாக ஃபேஸ் பண்ண அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய வெற்றி ஆரம்பங்க.
கடவுள் அதை ஒன்றை தான் எதிர்பார்க்குறார். ஆடுகளத்தில் இருக்கிற நம்ம ஆட்டத்தை சரியாக ஆடணும்னா தைரியத்தோடு நம்ம அந்த ஆடுகளத்தை ஃபேஸ் பண்ணணும். அப்படி ஃபேஸ் பண்ணிங்கன்னா எங்கள் சகோதர சகோதரிகள் நீங்கள் நிச்சயமாக 6 அடிக்க போகிறீங்க, கண்டிப்பாக தவறுனா 4 அடிக்க போகிறீங்க. ஆனால் அவுட் ஆக மாட்டீங்க. நீங்கள் நினச்ச கோலை அடைவீங்க. ஏற்கனவே ஒருத்தன் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருப்பான், இத்தனை ரன்னு நான் எடுத்திருக்கேன்னு. இதை தாண்டி தானே நம்ம எடுக்கணும். எடுத்துருவோம். நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம். இந்த கிரிக்கெட் ஆட்டம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். இன்றைக்கி தெரிஞ்சுக்கிங்க, உங்கள் லைஃப்பில் எந்த இலக்கை தீர்மானிக்கிறீங்களோ அந்த இலக்கை அடைய முடியும். என் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, தயவு செய்து பின்வாங்காதீங்க. இனி வரக்கூடிய காலத்தில் எப்படியெல்லாம் இலக்கை அடைகிறதுக்கு என்ன செய்யலாங்கிறத பற்றி பேச போகிறோம். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும்.